மணி இப்போ 12 மணி ஆக போகுது. ஐயோ 12 முக்கால் ஆகிடுச்சு. இங்கே வந்து இந்த ட்ரெயின் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. இப்போ டிக்கெட் 60 rupees ஒரு ஹெட்டு ஒன்றில் விளையாடுறதுக்கு. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. கூட்டம் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. பிள்ளைங்க நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறாங்க. இந்த பொம்மைக்குட்டி மாதிரி இருக்கு விளையாண்டுருக்கு. हो गया इतना जल्दी 2 मिनट भी नहीं हुआ यार 6 मिनट में नहीं राउंड पर हमारे बच्चे से पहले बच्चे चढ़ गए उनके साथ ही राउंड थोड़ी होता है சம்மர் நல்ல வெயிலுக்கு டிக்கெட்டு கொடுத்து வச்சுருக்கா பம்பிச்சுன்னா காமிக்கணும் பம்பிச்சுன்னா என்ன கண்ணு வாங்க இந்த உச்சி வெயிலில் பாப்பா பொம்மைக்குட்டி அம்மா ட்ரெயினில் போவா. நாம் வந்து இந்த வெயில் காயாமல் இதனால நின்றுக்கலாம். இது குழந்தைங்களுக்கான இடம். பெரியவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இல்லைனாலும் குழந்தைங்க விளையாடுறத பார்த்துட்டு நிற்க வேண்டியதான். ஒரு செட்டு சேர்த்துருச்சு, அதனால் இதில் ரன் பண்ணுறாங்க. கப்பாங்க மேலே ஒரு தேசிய கொடி பார்க்குது. இன்றைக்கு காலையில் ஒரு யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸில் கூட பார்த்தேன். யாரோ ஒருத்தர் இந்த ரஜித்தோடைய ரசிகர் ரஜித்திட்ட ஓடி வருவார். இந்திய கொடி தலைகளை பிடிச்சிருப்பார். அந்த அஜித் அதை வாங்கி இப்படி பிடிக்கூடாது திருப்பி பிடிச்சி அந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாரு. ரொம்ப பிடிச்சிச்சு அந்த விஷயம். ஏன்னா பல பேர் அந்த கொடியெல்லாம் நம்ம வந்து எப்படிலாம் பார்க்கலாம் போட்டுனா டக்குனு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போடுவாங்க. அவர் மாதிரி பல விமர்சனங்கள் ஆளாவாங்க. அதே மாதிரி இந்த விஷயம்லாம் கவனிக்க மாட்டாங்க. அதெல்லாம் அஜித் கவனித்தது வந்து ஒரு நல்ல விஷயமாக தெரிஞ்சிச்சு. நைஸ். அது இல்லாமல் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். மேலே காவி வருமா பச்சை வருமா அப்படி கன்ஃபியூஷன் பல பேருக்கு இருக்கும். ஆக்சுவலாக அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. நம்ம தேசிய கொடியை சரியாக நம்மளை பிடிக்க வேண்டிய நம்ம கடமை. நாங்கள் இந்த ட்ரெயின் எடுத்தால் எப்படி போகுதுன்னு பார்க்குறேன். இன்னும் ட்ரெயின் எடுக்கல. அவர் அந்த சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட்ஸை கரெக்டாக பண்ணிவிட்டு தான் எடுப்பார் போல இருக்குது. ட்ரெயின் எடுக்க போகிறாரு போல இருக்குது. வாவ், ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ட்ரெயின் போகுது. வா வா குட்டிஸில் என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா.
மூணு ரவுண்டு எடுத்தாங்க. எத்தனை ரவுண்டு தெரியல, 10 ரவுண்டா 3 ரவுண்டு தெரியல. லெட்ஸ் கவுண்ட். 4வது ரவுண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பொம்மை குட்டீஸ் அந்த இடத்த ஸ்லோ பண்ணுறாரு, மறுபடியும் பிக்கப் பண்ணி பார்த்து வைக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு மேடு இருக்குது, அந்த மேடு கிட்ட ஸ்லோ பண்ணி டக்குன்னு இது பண்ணுறாரு. ஸ்லோ பண்ணி மேடை ஸ்லோவாக ஏற்றி இறக்கிறாரு. இறக்குன பின்னாடி ஃபாஸ்டப் பண்ணுறாரு. சூப்பர் சூப்பர். இந்த ஆக்டிவிட்டிஸ் நல்லா பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு ஆளுங்க நல்லா வந்துக்கிறாங்க. நல்லா இருக்குது இந்த விஷயம். ஓ 10 ரவுண்டு போல் இருக்குது. அப்பா அது 12 ரவுண்டுங்க, 60 ரூபா ஆக்சுவலாக. ஆனால் 2 ஒட்டுக்காக எடுத்துருக்கா 100 ரூபாய்க்கு கேட்டால் 2 விளையாடலாம் போல் இருக்குது. என்ன நல்லா இருக்குது ஆக்சுவலாக. வாங்க அந்த பக்கம் பார்க்குறது வாங்க. இந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டு முடிஞ்சு நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிட்டு அந்த ஆற்றுக்கிட்ட வழி இருக்குன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா நதி ஓடுதுலையே, நம்ம இந்த பக்கம் இந்த தீர்த்து வந்துட்டோம் இல்லையா, மறுபடியும் அந்த இதுக்கிட்ட போக முடியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. குட் டு ஹேவ் ஏ குட் வாக் அண்ட் ஆல். இட்ஸ் வெரி குட் பிளேஸ் டு டூ. நல்லா நடக்கலாம். லீவ் நாளில் வந்து ஃபேமிலியோடு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி வாக்கிங்லாம் போகலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஆனால் இன்னும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மெயின்டென்ஸ் ஆச்சுன்னா நல்லா அருமையான பிளேஸாக இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இந்த சிங்கப்பூரில் கொசு அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டு மாடல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா இது பண்ணால் இன்னும் அருமையாக இருக்கும். அது வந்து சிங்கப்பூர் ஸ்டைட்ஸ் சீக்கு நடுவில் இருக்கும் அந்த ஐலாண்டு. சிங்கப்பூர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப் போட் ட்ராவலிங் அதுக்கு. இது நாரை, அது நாரை நாரை. அகைன் கிருஷ்ணா நதி. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹரிதா ரெஸ்டாரண்ட். அது சாப்பிடலாமா? எனக்கும் பிடிச்ச ஓண்டி பார்த்துறேன். இங்கே ஒரு இந்த வாட்டர் ஃபவுண்ட்லாம் இருக்குது, பட்டு எல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. அதனால் இங்கே ஹரிதான் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது மூடி இருக்கு போல இருக்குது, அது க்ளோஸ்டு.
எல்லாமே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போயிட்டுருக்கு போல உள்ளார. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கோயிலில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது. திரிடம் அமராவதி. ஹோட்டலுக்கு ஒரு ஜூஸஸ் இதெல்லாம் இருக்குது உள்ளது. மித்தபடி ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாம் மாதிரி இருக்குது. ஓகே, நத்திங் டு சி ஹியர். இந்த ஃபாஸ்ட் போட்டிங் இருக்கும் போல இருக்குது. கண்ணாமூச்சிலே கண்டுபிடிடா. இருக்குது பைய எடுத்துட்டு இல்லையா? ஆமாம், அவ்வளோதான் ஆக்சுவலாக. ஆமாம், ஏறி போகிற மாதிரி போகுது. அங்கே சரக்கு இல்லை இது இல்லையா? அப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். கோணப்புளியம் கிடையாது இங்கே. கோணப்புளியங்க மரம் இங்கே இருக்குதுங்க. ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசில் கோணப்புளியங்க நம்ம ஊரெல்லாம் போய் சாப்பிடுவோம். சின்ன சின்ன பாட்டியம்மாலாம் விற்பாங்க, அந்த படத்துலேருந்து எடுத்து. அது ஒரு பெரிய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமேட்டு இந்த புளியங்காய், அப்புறமேட்டு இன்னொன்று இருக்குது, என்ன அது அதெல்லாம் மறந்து போச்சு. ஆனால் அதெல்லாம் இங்கே பழம் இருக்குது. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். மழை நினைவுகளாக இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு. கண்டிப்பாக தயாராகிடுச்சு தீபு. அங்கே தான் நமக்கு கஷ்டம். பேக்கை மட்டும் மறந்துடுறேன் சொல்லி ஞாபகப்படுத்துங்க. இந்த பேக்கை ஓய மறந்துடுறேன் நான். தண்ணி சவரிங் சிஸ்டத்தில் ரொட்டேஷனில் தண்ணி எல்லாத்துக்குமே இது பண்ணாங்க. கிடைச்சிங்களா? இது மட்டும் சிக்கன் பிடிச்சி எவ்வளோ தூரம் வாங்க சரியா? எவ்வளோ பெரிய சிங்கம் பார்த்தீங்களா? ஸ்டாச்சு. நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்போ நம்ம இந்த பையன் மறந்து போயிடும்.